ஹாய் வெல்கம் டு டெக்லி டாக்ஸ். ஓகே, ஹாப்பி நியூ இயர் டு ஆல். 2025 எல்லாத்துக்கும் ஒரு ஒளிமயமான ஆண்டாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். நிறைய பேருக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ட்ரீம்ஸை நோக்கி போங்க. உங்கள் பாஸ்ட்டை மறந்துடாதீங்க, அதுதான் உங்களோட பவர். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க பாஸ்ட்டை மறந்துட்டு ஃப்யூச்சரை பாருங்கள் அப்படி சொல்லுவாங்க. பட் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ தட் இஸ் நாட் ரைட் திங். ஏன்னா வந்து நீங்கள் பாஸ்ட்டு உங்களோட லெசன்ஸாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களோட பாஸ்ட்டு தான் வந்து உங்களோட ஒன் ஆஃப் த கிரேட் பவர். எப்படி சொல்லணும்னா, உங்களோட பாஸ்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு மோசமான இன்சிடென்ட் ஆகலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாம், எல்லாமே வந்து உங்களோட அப்கமிங் ஜேர்னிக்கு வந்து நிறைய நிச்சயமாக உதவும். ஏன்னா இப்போ 2024 எவ்வளோ தான் கஷ்டமாக இருந்தாலும் சரி, இப்போ நான் எனக்குமே வந்து 2024 நல்லா அமையல. இட்ஸ் செகண்ட் இயர், இட்ஸ் ரியலி ஒரு ப்ராப்ளமேட்டிக் இயர். பட் நான் வந்து என்னோடய லைஃப்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இயர்னா 2024 தான் சொல்லுவேன். ஏன்னா என்ன தான் எவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளம்ஸாக இருந்தாலுமே எனக்கு வந்து ஒரு கிரேட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது வந்து 2024 தான். ஸோ அதனால் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இயராக தான். அது மட்டும் இல்லாமல் என்னோட கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னி ஆரம்பிச்சது 2024 தான். என்ன தான் நான் சேனலில் வந்து 2023 ஆரம்பிச்சிட்டாலுமே நான் ஃபஸ்ட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணது வந்து பிப்ரவரியில் தான். நான் பிப்ரவரியில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் எனக்கு ஜெனரல் நடந்துச்சு. அந்த ப்ராப்ளத்துக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோக் டவுன் ஆகி உட்காந்துருக்கும் போது நான் வந்து அப்போ தான் வந்து சரி ஓகே ஆரம்பிப்போன்னு சொல்லிட்டு எனக்கு ஃப்ரீ டைமில் வந்து அது ஒரு ஹாபியாக ஆரம்பித்தேன், என்னோடய கண்டென்ட் க்ரியேஷனை. ஸோ இன்னுமே என்னோடய ஹாபி வந்து ஒரு நல்ல ஒரு வேலை போயிட்டுருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 283 சப்ஸ்கிரைபர்ஸ் இது வரைக்கும் ஸோ ஃபார். ஸோ இன்னொரு க்ரோ ஆகும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக வந்து 2025 மார்ச்குள்ளே நிச்சயமாக ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஹிட் பண்ணலான்னு சொல்லி பார்க்குறேன். நிச்சயமாக பண்ண முடியும்னு நம்புகிறேன். ஏன்னா நம்மளோட ஹோப்பு தான் நிச்சயமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நானும் குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் கொடுக்க பார்க்குறேன். ஏன்னா இன்னும் நான் நிறைய யோசிச்சிருக்கேன். ஏன்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது கொடுத்த கண்டென்ட்டுக்கும் இப்போ கொடுக்குற கண்டென்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல் ஆர் ஃப்ரம் தட் பாஸ்ட் லெசன்ஸ். ஸோ அதனால் வந்து பாஸ்ட்டை மறக்காதீங்க. ஏன்னா பாஸ்ட்டில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸாக மாறும். எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் உங்களோட பவராக மாறும். ஸோ அதனால் வந்து அதை மறந்துடாதீங்க. ஸோ 2025 ஒரு பிரைட்ஃபுல்லான இயராக இருக்கட்டும். நான் எப்பயுமே வெல்கம் பண்ணுறது வந்து வெல்கம் டு டெக்லி டாக்ஸ் சொல்கிறேன். நான் அதை கொஞ்சம் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஒரு நியூ இயரில் வந்து ஒரு புது விதமாக ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பார்த்துருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் லுக் இன் டு இட். ஸோ எது பெஸ்ட் ஆகுதுன்னு பார்த்து அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இந்த மாதிரி பேசிலாம் நம்ம வீடியோஸ் அவ்வளோவா இருக்காது. மேக்ஸிமம் பொங்கலுக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் டெக் எஜுகேஷன் தான். ஸோ உங்களுக்கு டெக் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ see you on next video. Bye.